திருக்கரத்தால் தாங்கி என்னை தீர்ச்சித்தம் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ வரைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ வரைந்திடுமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அளிக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. தியானத்திற்கான தலைப்பு பயத்தினால் முகத்தை மூடினான். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். யாத்திராகமம் 3:6. இலங்கையில் யுத்த சூழலில் மின்சார விளக்கையே காணாமல் இருட்டுக்குள் வளர்ந்த பிள்ளைகள் திடீரென கொழும்புக்கு வந்ததும் வெளிச்சத்தை கண்டு புகைவண்டியை கண்டு பயந்து முகத்தை மூடிக்கொண்டதாக பல சம்பவங்களை அந்நாட்களில் அறியக்கூடியதாக இருந்தது. வெளிச்சம் என்பது நல்ல காரியம்தான். ஆனால் அதற்கு பழக்கப்படாததால் திடீரென அதை கண்டதும் அவர்களுக்கு பயம் வந்தது. வெளிச்சத்தை தாங்க முடியாமல் முகத்தை மூடிக்கொண்டனர். இங்கே மோசேக்கும் அப்படிப்பட்டதான ஒரு சம்பவமே நடக்கிறது. திடீரென முச்செடி பற்றி எரிகிறது. ஆனால் அது வேகாமலும் இருக்கிறது. இது என்ன அதிசயம் என்று கிட்ட போய் பார்க்க எத்தனித்த போது அதற்குள் இருந்து மோசே மோசே என்று தேவன் கூப்பிடுகிறார். பின்பு தேவன் கிட்ட வராதே, பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற பூமி பரிசுத்தம் உள்ளது என்கிறார். இந்த சத்தத்தை கேட்ட மோசே அதிர்ந்து போனார். பின்பு தாம் யார் என்பதை அறிமுகம் செய்த தேவன் நான் உன் பிதாக்களின் தேவன் என்றதும் மோசே பயத்தினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். இதே மோசேதான் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் தேவனோடு முகமுகமாய் பேசியவர் என்பது ஆச்சரியமல்லவா? யாத்திராகமம் 33:11. மோசே எவ்வளவாய் தேவனோடுள்ள உறவில் வளர்ந்து வந்திருக்கிறார் என்பது இதில் விளங்குகிறது. தேவன் கொடுத்த பொறுப்பை மோசே செய்து கொண்டு வந்தார். எவ்வளவோ சவால்கள் மத்தியிலும் இஸ்ரவேலரை வழிநடத்தி வந்தார். ஆனாலும் அவருக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவிலே அவர் வளர்ந்து வந்தார். தேவன் அவரை அழைத்த போது பயந்து முகத்தை மூடியது போல அவர் எப்போதும் செய்யவில்லை. இப்போது தேவனுடன் முகமுகமாய் பேசும் அளவுக்கு தேவனுடனான அவருடைய உறவு வளர்ச்சி கண்டுள்ளது. இன்று தேவனுடைய பணியை செய்யும் அநேகர் தேவனுடனான உறவை விட்டுவிட்டு ஊழியம் என்று ஓடி கடைசியில் வீழ்ச்சி அடைவதை நாம் காணலாம். நாம் என்னதான் பணியை செய்தாலும் தேவனுடனான உறவை தக்க வைத்துக் கொள்வது முக்கியம். சிலர் லெந்து நாட்கள் 40லும் தங்களை ஒருத்து தேவனோடுள்ள உறவில் வளர்ந்துவிட்டு உயிர்த்த ஞாயிறு முடிந்ததும் மறுபடியும் உலக காரியங்களுக்குள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்பவர்களாக இருப்பதுண்டு. இது எவ்விதத்திலும் பிரயோஜனமற்றது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 1 யோவான் 1:3. இந்த ஐக்கியம் தொடர்ந்து வளருவதாக. ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, நாங்கள் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி உம்மோடுள்ள உறவிலே வளர்கிறவர்களாக காணப்பட கிருபை செய்யும். ஆமேன்.